ஒன்ன மட்டும் நிச்சயமா சொல்றேன், நீங்க வார்த்தையில நிலைச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க சாட்சியோட திரும்பி வருவீங்க. உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புறது ஒரு சுகத்தை மட்டுமல்ல. உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புறது ஒரு வேலையை இல்ல. தேவன் உங்க வாழ்க்கையில கொடுக்க விரும்புறது பணத்தை இல்ல. தேவனுடைய வார்த்தையை உங்க ஆவி மனிதனுக்குள்ள வைக்கிறதையே தேவன் விரும்புறார். தேவ வார்த்தைக்கு ஏற்றபடி அது உங்களை மாத்தும். அது மூலமா நீங்க பரிசுத்த ஆவியின் வல்லமையால தொடர்ந்து பிரகாசித்து ஜொலிப்பீங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமையால நீங்க பிரகாசிப்பீங்க. வாழ்க்கையில நீங்க ஜொலிப்பீங்க. எதுவும் உங்களை தடுக்க முடியாது. இது உங்களோட காலம், இது உங்களோட நேரம். எதுவும் உங்களை தடுக்க முடியாது. இது உங்களோட காலம், இது உங்களோட நேரம். அவர் நம் மத்தியில் இருக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாக அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பற்றாக்குறை உணர்வுங்கிறதே இல்லை. அதுல பாவங்களோ அல்லது விருப்பமோ இல்லை. உங்களுக்கு புரியுதா? தேவனுடைய வார்த்தையானது நமக்கு தகவல் தெரிவிக்கவோ அல்லது ஆவிக்குரிய விஷயங்களை பத்தி கத்து தருவதற்காக மட்டுமல்ல. அவரு நம்மளை வாழும்படி அழைத்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ பயன்படுத்துவதற்காகவும் தான். நீங்க இப்ப தானியேல் 10வது அதிகாரத்தை பார்க்க விரும்புறேன். 10வது அதிகாரத்துல அந்த நேரம் தீர்க்கதரிசியாகிய தானியேல் 3 வாரங்களா உபவாசம் இருந்தார். 3 வாரங்களா உபவாசம் இருந்தார். ஏன்னா ஒரு விஷயத்துக்காக தேவன் கிட்ட இருந்து பதில பெறுவதற்காக அப்படி இருந்தார். தேவனிடத்தில் கேட்பதற்காக உண்மையாக விரும்பினார். அவர் உபவாசம் ஆரம்பிச்சு இப்போ அது 21 நாள் ஆயிடுச்சு. அவரோட சரீரம் ரொம்பவே பலவீனமாகிக்கிட்டே இருந்துச்சு. நீங்க தானியேல் 10வது அதிகாரத்தை எடுத்துட்டீங்களா? சரி, அதுல இப்போ நீங்க 14வது வசனத்தை பாருங்க. 14வது வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவனுடைய தூதர் அவருக்கு ஒரு செய்தியை கொண்டு செல்லும்படி அனுப்பப்பட்டார். எனவே அவர் தானியேல்கிட்ட பேச தொடங்கினார். இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். அதனால அவர் பதிலோட வந்தாரு. 15வது வசனம் பாருங்க. அவன் இந்த வார்த்தைகளை என்னோடே சொல்லுகையில் நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்று போனேன். 16வது வசனம் பாருங்க. அப்பொழுது மனுபுத்திரரின் சாயலாகிய ஒருவன் என் உதடுகளை தொட்டான். உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி, என் ஆண்டவனே, தரிசனத்தினால் என் மூட்டுகள் புரண்டன, பெலனற்று போனேன். ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனோடே பேசக்கூடுவதைப்படி இனி என்னில் பெலனில்லை, என்னில் மூச்சுமில்லை என்றேன். இந்த மனிதர் என்ன சொல்றாரு உங்களுக்கு புரியுதா? இதுதான் தானியேல். அவர் சொல்றாரு, நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன். உபவாசத்தால மட்டும் நான் பலவீனமா இல்ல, நீ கொண்டு வந்திருக்கிற செய்தி இப்ப மேலும் என்ன பலவீனமாக்கி இருக்கு. அதனால என்னிடத்துல பலன் இல்ல, நான் ரொம்பவே பலவீனமா இருக்கேன். இந்த தகவல் என்ன முடவனாக்கிடுச்சுன்னு சொல்றாரு. 18வது வசனம். அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, அது அவர் எப்படி செஞ்சாரு?
சரி, அடுத்த வசனம். பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்குச் சமாதானம் உண்டாவதாக, திடங்கொள் திடங்கொள் என்றான். இப்படி அவன் என்னோடே பேசுகையில் நான் திடங்கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். இந்த தேவனுடைய மனிதனை உங்களால் பார்க்க முடியுதா? வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. கர்த்தருடைய தூதனானவர் அவர்கிட்ட சொன்னார், இதுதான் வழி. அதாவது 18வது வசனத்துல தேவ தூதன் வந்து அவரை பலப்படுத்தினார். அப்புறம் 19வது வசனத்துல அதை எவ்வாறு தேவதூதன் செஞ்சான்னு சொல்றாரு. இப்போ கவனமா கேளுங்க. பலம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அந்த பலம் சோதிக்கப்படணும். நீங்க சாதாரணமா சேர்ல உட்காந்துக்கிட்டு நான் பலமா இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க உண்மையாவே பலமா இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எந்திரிச்சு நிக்கணும். எந்திரிச்சு நிக்கும் போதுதான், ஓ, என்னால எந்திரிச்சு நிக்க முடியல, நான் எந்திரிச்சு நிக்க ஆசைப்படுறேன். நான் வேகமா போறதுக்கு விரும்புறேன், ஆனா என்னால முடியல. நான் ஓடுறதுக்கு விரும்புறேன், ஆனா என்னால முடியல. நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு புரியுதா? சரி. அதனால இந்த மனிதன் தான் பலமா இருக்கமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு செய்யறதுக்காக காத்து இருக்கல. தேவதூதன் எப்படி அவர் பலப்படுத்தினாரு? திடங்கொள் திடங்கொள் அப்படின்னு தேவதூதன் அவர்கிட்ட சொன்னாரு. அவரு நன்றின்னு சொல்லிட்டு காத்திருந்திருக்கலாம். அப்படி அவர் செஞ்சாரா? இல்ல. அவர் பேசினார், அவர் பதில் தந்தாரு. கவனிங்க, நீங்க தேவனுக்கு பதில் தரணும். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கவனிக்கிறீங்களா? தேவனுக்கு நீங்க தருகிற பதில் ரொம்பவே முக்கியமானது. சரி, இப்ப நான் இன்னொரு மிக எளிதான உதாரணத்தை சொல்றேன். ஒரு நாள் இது உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க நீங்க ஏதோ உங்க கிண்டர் கார்டன்ல படிச்சிருப்பீங்க. சரி, ஞாபகப்படுத்தி பாருங்க. ஒரு நாள் சாமுவேல் அப்படிங்கிற ஒரு சிறுவன் தேவனுடைய ஆலயத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு ஆசாரியனாகிய ஏலிக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த அறையில தேவனுடைய வார்த்தை வந்து சாமுவேலே அப்படின்னு கூப்பிட்டுச்சு. உடனே சாமுவேல் ஆசாரியனாகிய ஏலி கிட்ட போய், நீங்க என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்டான். அதுக்கு ஏலி, நான் உன்னை கூப்பிடலனாரு. அந்த பையன் திரும்பவும் தூங்க போனான். மறுபடியும் சாமுவேலே அப்படின்னு சத்தம் வந்துச்சு. அவன் எந்திரிச்சு திரும்பவும் ஏலி கிட்ட ஓடி போனான். 2வது தடவையா ஆசாரியன், நான் கூப்பிடல, நீ திரும்ப போய் தூங்குனாரு. அவன் மறுபடியும் தூங்க போனான். கொஞ்ச நேரத்திலேயே திரும்பவும் சாமுவேல்ங்கிற சத்தம் வந்துச்சு. அவன் மறுபடியும் ஆசாரியன் கிட்ட ஓடுனான். அந்த பையன் புத்தியீனன் கிடையாது. ஒருவேளை அந்த சத்தம் ஆசாரியனாகிய ஏலியனுடைய சத்தமா இல்லாம இருந்திருந்தா அவன் 3வது முறை அங்க போயிருக்க மாட்டான். சில நேரங்கள்ல தேவனுடைய சத்தம் மிகவும் பரிச்சயமான சத்தம் மாதிரி இருக்கும். அது ரொம்பவே முக்கியமானது. தேவன் உங்களோட வாழ்க்கையில பேசுறதுக்காக அடிக்கடி அவர் மனிதனுடைய சத்தத்தை பயன்படுத்துவார். ஆமா, அதத்தான் அவர் குமாரனிடம் செஞ்சாரு. ஏன்னா தேவனுக்கு பதில் தரவில்லை அப்படின்னா அங்க செய்தியும் இருக்காது. அதனால ஏலி அந்த சிறுவனுக்கு கத்துத்தர வேண்டியதா இருந்தது. நீ தேவனுக்கு பதிலளிக்க வேண்டும்னு அவர் சொன்னாரு. நீ அவருக்கு பதில் தரலன்னா உன்னால ஒண்ணுமே கேட்க முடியாது. அந்த சிறுவனை கர்த்தர் அழைக்கிறாருங்கிறத ஏலி புரிஞ்சுக்கிட்டாரு. இவர் தான் தேவனுடைய ஆசாரியன். அவரு அவனுக்கு சொல்லித்தர வேண்டியதா இருந்தது. அவரு அவன்கிட்ட, அடுத்த முறை நீ அங்க அந்த குரலை கேட்கும் போது சொல்லும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாரு. தேவனுக்கு பதில் தரணும்னு சொன்னாரு. சொல்லும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன்னு சொல்ல சொன்னாரு. அதுக்கப்புறம் அவருக்கு கத்து தந்த எல்லாத்தையும் பார்த்து அறிந்து கொண்ட தேவன் திரும்பவும் பேசுறாரு. சாமுவேல். அப்ப சாமுவேல் சொன்னா, சொல்லும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன் அப்படின்னா. என்னன்னு யோசிச்சு பாருங்க. தேவன் பேசுனா நீங்க தேவனுக்கு பதில் தர வேண்டும், தேவனுக்கு பதில் அளிக்க வேண்டும். சரி, நான் சொல்றது புரிஞ்சுதா? சரி, இன்னைக்கு ராத்திரி பார்க்கறதுக்கு சில அழகான விஷயங்கள் நமக்கு இருக்கு.
நேத்து நாம பல விஷயங்களை பத்தி விவாதிச்சோம். நம் மூலமா ஆளுகை செய்கிற இயேசுவை பத்தி நான் பேசத் தொடங்கினேன். அல்லேலூயா! இந்த பூமியில அவர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டிக்கிட்டு இருக்காரு. அதோட பூமியில அவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து ஆவியிலே ஆளுகை செய்து ஆட்சி செய்வார். அப்போது பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரும். அங்கே அவர் அமர்ந்து அனைவரையும் நியாயம் தீர்ப்பார். இந்த பூமியிலே பிறந்த எல்லாரும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அதோடு நாம கிறிஸ்துவோடு உலகத்தின் தேசங்களை நியாயம் தீர்க்க சிங்காசனங்களில் இயேசு கிறிஸ்துவோடு அமர்ந்திருப்போம் என்று வேதம் சொல்கிறது. ஆனா இது நடக்கிறதுக்கு முன்னாடி தேவன் எதுக்காக உங்களை அழைச்சாரோ அது நீங்க செய்யணும். தேவனுடைய அழைப்பு நிறைவேற்றணும். ஆமென். அவருடைய ராஜ்யத்தை இங்க இந்த பூமியில ஸ்தாபிப்பது தான் நமக்கான அந்த அழைப்பு ஆகும். நீங்க இங்க இருக்கிறதுக்கான காரணம் அவருடைய நீதியையும் அவருடைய நீதியின் ராஜ்யத்தையும் இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்காகத்தான். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நீங்க பிறந்த உடனே மறுபடியும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பீங்க. அதனால அவர் எதுக்காக அழைத்தாரோ அதை செய்யறதுக்காகத்தான் அவர் உங்களை இங்க வச்சிருக்காரு. செய்ய வேண்டிய செய்து முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு. எந்த ஒரு கிறிஸ்தவனும் தன் வாழ்க்கை முழுவதும் சோம்பேறியா இருந்துட்டு எதுவும் செய்யாம இருக்க அழைக்கப்படல. நாம் ஒரு சேனையாக இருக்கிறோம். நாம் எல்லோரும் தேவனுடைய சேனையில் இருக்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஜெபி என்று அவர் சொல்லும்போது நீங்க எனக்கு இது கொடு, அது கொடு, இது கொடு, இப்படி செய்யறது அவருக்கு விருப்பம் கிடையாது. எந்திரிச்சு நேரா நின்று ஜெபம் பண்ணுங்க. இது ஒரு சேனை. இது நீங்க ஜெபம் சொல்லுவீங்கல்ல, நீங்க ஆயத்தமா இல்ல. முழங்கால் மண்டியிட்டு ஜெபின்னு சொன்னா மண்டியிட்டு உட்காரணும். கவனிங்க, நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு சில பயிற்சிகளை நீங்க பெற வேண்டியிருக்கு. தேவனுடைய ஜனங்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கணும். சில ஆவிக்குரிய வரங்களும் வேதத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலே போதும் நம்ம போய் பிரசங்கம் பண்ணலாம்னு நிறைய பேர் ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அதுக்கு பயிற்சி இருக்கு. அதுக்கான பயிற்சி இருக்கு. பயிற்சி இருக்கு. அதுக்கான பயிற்சி இருக்கு. நீங்க பெற்றிருக்க வேண்டிய சில முக்கியமான மனப்பான்மைகள் இருக்கு. நாம பூமியில மறுபடியும் பிறந்திருக்கிறதால அவைகள் வந்து விடாது. அதை நீங்க கத்துக்கணும். ஒரு போர் வீரனா மாற நீங்க பயிற்றுவிக்கப்படணும். நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி அப்படின்னு பைபிள் சொல்கிறது. அல்லேலூயா. இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட கூடுகை நீங்க பள்ளியில பெறாத பயிற்சியை உங்களுக்கு தருவதற்கானது அல்ல. பள்ளியில உங்களுக்கு கத்து தருவதற்குன்னு அறிவுரைகளும் தகவல்களும் இருக்கு. இருந்தாலும் அது பயிற்சி அல்ல. எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்வோம் என்கிற அந்த கூட்டங்களில் தான் பயிற்சி இருக்கு. பல மணி நேரமா நீங்க உட்கார வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் இந்த சேர் எனக்கு வசதியா இல்ல, என்கிட்ட ஒரு சேர் இருக்குன்னு நீங்க என்ன தொடங்குவீங்க? நீங்க மறக்க தொடங்கும் போதுதான் நீங்க ஆரம்பிப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? அவங்களால ஒரு 20 நிமிஷம் கூட உட்கார முடியாது. அவங்க எப்படி செய்வாங்க? என்ன சேர் இது? நீங்க ஸ்கூலுக்கு போனது இல்லையா? சில மணி நேரங்கள் உங்களால உட்கார முடியலையா? சரி, என்னால முடியல நீங்க சொன்னா நீங்க பயிற்றுவிக்கப்படல. அதனால பயிற்சி பெற தயாராகுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தீங்கை அனுபவின்னு அவர் சொல்றாரு. கடினமான நேரங்கள் உண்டு. சாத்தான் உங்களை சுத்தி அடிப்பதை பத்தி நான் பேசுறேனா? இல்ல இல்ல இல்ல, நான் கடினமான நேரங்களை பத்தி பேசுறேன்.
ஹalleluya. தேவனுக்கே மகிமை. சரி, இப்போ நாம ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து பார்ப்போம். ஏசாயாவின் புத்தகம் 53வது அதிகாரம் 10வது வசனம். இது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அவரை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். கர்த்தரோ அவரை நொறுக்கச் சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியைக் கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். நீங்க அதை கவனிச்சீங்களா? அவர் சொல்றாரு, அவர் தமது சந்ததியைக் கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். அவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். மேசியா தனது சந்ததியைக் கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். சரி, அடுத்த வசனத்துக்கு போலாம். 11. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு, இதை கவனிச்சீங்களா, திருப்தியாவார். நாம் தான் அந்த வருத்தத்தின் பலன்கள். அவர் கடந்து சென்று அந்த ஆத்ம வருத்தத்தின் பலன்கள் நாம் தான். அவருக்கு முன்பாக இருந்த தேவனுடைய மகிமையை கண்டபோது அவர் சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல் நாம் எப்படி இருக்கப் போகிறோம், எப்படி செல்லப் போகிறோம் என்று கண்டு நம்மை ரட்சிப்பதற்காக தன்னுடைய உயிரை தந்தார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நாம இங்க இருக்கோம். அவருடைய நாட்களை நீடிக்கச் செய்கிற அவருடைய சந்ததி நாம் தான். அவர் மரித்த போது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா இந்த கர்த்தருடைய அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் சுவிசேஷத்தை அறிவிக்க சென்ற போது, அப்போ இஸ்ரவேலின் தலைவர்கள் கலக்கம் அடைஞ்சாங்க. அவங்க அப்போஸ்தலர்கள் கிட்ட அந்த மனிதனுடைய இரத்த பழியை எங்க மேல சுமத்த போறீங்களான்னு கேட்டாங்க. உங்களுடைய போதனையினால் எருசலேமில் நிரப்பி விட்டீர்கள், அவருடைய நாமத்தில் பிரசங்கம் செய்வதை நிறுத்துங்கள். நாங்க அப்ப அவங்க சொன்னாங்க, நிறுத்த மாட்டோம், நிறுத்த மாட்டோம். நாங்க கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாம இருக்கக்கூடாதுன்னாங்க. அல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே பேசுவதை அவர்கள் நிறுத்தவில்லை. ஆனா இதுக்கு மேல செய்யாதீங்கன்னு அவங்க சொன்னாங்க. அவங்க அப்போஸ்தலர்களை பயமுறுத்தினாங்க. இருந்தாலும் அவங்க நிறுத்தல. அவங்க தொடர்ந்து பிரசங்கித்தார்கள். இன்றைக்குமே இன்னமும் அது நடந்துகிட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நாங்க இன்னமும் அதை பிரசங்கிக்கிறோம். எங்களை யார் தடுக்க முயற்சி செய்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. அவங்களால ஒருபோதும் அப்போஸ்தலர்களை தடுத்து நிறுத்த முடியாது, எங்களையும் தடுத்து நிறுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நாங்கள் வீடுகளிலேயும் மலை உச்சிகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் எல்லா இடங்களிலும் வடக்கு கிழக்கு தெற்கு மற்றும் மேற்கென்று எல்லா திசைகளிலும் இயேசு கிறிஸ்து என்ற சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கிப்போம். யாரா இருந்தாலும் பரவாயில்ல. மிகவும் வறுமையில் இருக்கிற ஏழைகளிடத்திலும் நாங்கள் பிரசங்கிப்போம். மன்னர்கள் இருக்கிற அரண்மனைகளிலும் நாங்கள் அதை பிரசங்கிப்போம். அதை அனைத்து இடங்களிலும் கொண்டு செல்வோம். என்னுடைய இருதயம் எரிந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய வாய் நிறைந்து எரிந்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்கிறார். நான் அதை பிரசங்கித்தே ஆக வேண்டும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும் என அவர் சொன்னார். முடிவு வரும் வரை அதை நாம் பிரசங்கிப்போம். தேவனுக்கு மிகப்பெரிய நன்றி. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 25வது வசனம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஓ, அதை பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுறாரு. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. இது நாம சோதிச்சு பார்க்கணும்னு நான் விரும்புறேன். இது ரொம்ப வல்லமையானது. அவர் ஆளுகை செய்யணும்னு சொல்றாரா? இல்ல, அவர் அப்படி சொல்லல. கவனிங்க, அவர் என்ன சொல்லல? எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போட்ட பிறகு அவர் ஆளுகை செய்ய வேண்டும்னு சொல்லல. இதுக்கு நடுவில் உள்ள வித்தியாசத்தை நீங்க கவனிச்சிருக்கலாம். அங்க நீங்க என்ன பாக்குறீங்க? எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகல்ல. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்.
அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். உங்களுக்கு தெரியுமா, இது எனக்கு பிடிச்ச பகுதி. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். எவ்வளவு அதிகமா அவங்க அவமானப்படுத்த நினைச்சாங்களோ அவ்வளவு அதிகமா நான் கனப்படுத்தப்பட்டேன். என்னுடைய சத்துருக்கள் இல்லாத போது அவர் எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தல. என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர் ஆயத்தப்படுத்தினாரு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 25வது வசனம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் தன்னுடைய சத்துருக்களுக்கு மத்தியில ஆளுகை செய்கிறார். அவர் ஆளுகை செய்கிறார். கவனிங்க, ஆளுகை செய்யறதுனா என்ன? இது ஒரு வினைச்சொல். இது ஒரு சுவாரஸ்யமான வினைச்சொல். இது ஒரு சுவாரஸ்யமான அர்த்தம். உங்களுக்கு இதை காட்டுறதுக்கான சரியான ஒரு முறை என்னன்னா, கவனிங்க, ஜனங்க கிட்ட நீங்க சாதாரணமா வேதத்தை வாசிப்பீங்கன்னா நீங்க கற்றவர்களா இருப்பீங்க. ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அதில் காட்டுறேன். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இப்போ அங்க கிரேக்க அர்த்தம் மிக அழகா ஒரு விஷயத்தை சொல்லுது. வாழ்க்கையில் அவர்கள் ராஜாக்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. கவனிங்க, ராஜாவுக்கு அர்த்தம் என்ன? பெயர் சொல்லான ராஜாவை விடுங்க. ஆனா ராஜாவுக்கு நான் ராஜாவாக ஆளுகை செய்கிறவனா இருக்கிறேன். இப்ப அது புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் அவங்களுக்கு ராஜாவா இருப்பேன். இப்போ நான் ராஜாவா இருப்பேன்னு சொல்லல, நான் அவங்களுக்கு ராஜாவாக இருப்பேன்னு சொன்னேன். அர்த்தத்தை புரிஞ்சுக்கங்க. இதை எப்படி புரிஞ்சுக்க போறீங்க? அவர்கள் ஆளுகை செய்வார்கள் என்பதுதான் ராஜாவுக்கான அர்த்தம். அதனால ஆளுகை செய்வது என்பது ராஜாவுக்கு ஆங்கில அர்த்தத்தில் அழகான வினைச்சொல் ஆகும். அதனாலதான் நம்ம ராஜாவா இருப்போம்னா நாம நிச்சயமா ஆளுகை செய்வோம்னு அவர் சொல்றாரு. நான் சொல்றதை நீங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆஹா, அதுதான் வினைச்சொல். சரி, இப்போ நாம திரும்பவும் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 25வது வசனத்துக்கு போலாம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியதுன்னு அவர் சொல்றாரு. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. இயேசு பரலோகத்தில் ஆளுகை செய்ய வேண்டும்னு சொல்கிறது. சரி, அவர் எவ்வாறு ஆளுகை செய்ய போகிறார்? அவர் தன்னுடைய எல்லா சத்துருக்களையும் அவருக்கு கீழாக்கி போடும் வரைக்கும்னு சொல்கிறார். இதோட அர்த்தம், இந்த ஆளுகை செய்தல் பரலோகத்துல இல்ல. ஏன்னா பரலோகத்துல சத்துருக்கள் இல்ல. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. 26வது வசனத்தை பாருங்க. அடுத்த வசனம், கடைசி சத்துரு, அதாவது அனைத்து சத்துருக்களும். இந்த சத்துருக்கள் யாருங்கிறதுல நமக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இது கடைசியான ஒன்று. நாம அவைகளை முடிக்கும் போது எது கடைசியான ஒண்ணுன்னு அவர் நமக்கு சொல்லுவாரு. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு. பரிகரிக்கப்படுங்கிற இந்த வார்த்தையை நீங்க கவனிக்க விரும்புறேன். தோற்கடிக்கப்படும்னு அவர் சொல்லல. என சத்துருக்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும். ஆனா இங்க அவர் அழிக்கப்பட வேண்டும். இந்த வார்த்தையோட அர்த்தம் முடமாக்கணுங்கிறது, பயன்படாததாக ஆக்கணும். இதை நீங்க கவனிக்கிறீங்களா? அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டுட்டான். ஆனா பாவத்தை எடுத்துட்டு போறதுக்கு அவன் நிர்மூலமாக்கப்படணும். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். நான் இப்ப உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். மரணம் ஒரு சத்ருவாகும்.
இறந்தவங்களுக்காக ஜெபிக்கிறத நீங்க பல முறை கேட்டிருக்கலாம். இறந்து போன சரீரம், அந்த இறந்து போன சரீரத்தை குழிக்குள்ள இறக்கும் போது அந்த ஊழியரும் அவர் கூட இருக்கிறவங்களும் இப்படி சொல்லுவாங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கொடுத்தவரும் எடுத்தவருமாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவரு அதை எடுக்கல, அதை செஞ்சது கர்த்தர் இல்ல, அதை சொன்ன மனிதர் யோபு. ஆனா அவர்கிட்ட இருந்து எடுத்தது தேவன் இல்ல. அது சாத்தான் நமக்கு தெரியும், ஆனா அவருக்கு தெரியாது. கர்த்தர் கொடுத்து விட்டு அதை எடுப்பவர் கிடையாது. வரங்கள் என்று வேதம் சொல்கிறது. சரியா? உங்க வாழ்க்கையில அவர் தந்த அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும், தேவனுடைய கிருபை வரங்களும், அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளை அவர் உங்களுக்கு தந்து விட்டு அதை எடுக்கிறது இல்ல. சரி, இப்ப நம்ம மரணம் ஒரு சத்துருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால தேவனுடைய ஒரு கருவி கிடையாது. கவனிங்க, சில பேர் மரணமும் தேவனுடைய ஒரு கருவின்னு நினைக்கிறாங்க. அது தேவனுடைய கருவி கிடையாது. மரணம் தேவனுடைய சத்துருன்னு வேதம் சொல்கிறது. சரியா? நீங்க அங்க கவனிச்சு பாருங்க. நான் அதை பார்க்கலன்னு சொல்லாதீங்க. அது அங்க இருக்கு. அல்லேலூயா. ஆனா அவர் ஆளுகை செய்ய வேண்டும். 25வது வசனத்தை திரும்பவும் பார்க்கலாம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனத்துல அவர் நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னாரு. பரிசுத்த யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இயேசு அவர் உலகத்தை ஜெயித்து விட்டதாகவும் உலகத்தின் மீது நமக்கு ஜெயத்தை தந்ததாகவும் சொன்னார். இந்த உலகமானது நான் ஜெயித்த உலகமாகும். இதை நீங்க தவறா எடுத்துக்காதீங்க. இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்து விட்டார். அதோட அர்த்தம் இதுதான். நான் ஜெயித்து விட்டேன், ஜெயித்து விட்டேன், நான் பலம் அடைந்து விட்டேன், நான் ஜெயித்து விட்டேன், உலகத்தை வென்று விட்டேன். உங்களை மிரட்டும் எல்லா வல்லமைகளையும் நான் அகற்றிவிட்டேன். அல்லேலூயா. இயேசு எனக்காக உலகத்தை ஜெயித்து விட்டார். அவர் சாத்தானை தோற்கடித்து அவனுடைய தலையின் மேல் தன்னுடைய காலை வைத்து என்னுடைய காலையும் வைக்கும்படி என்னிடத்தில் சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய காணிக்கைகள் கொடுக்க, தசம பாகம் கொடுக்க வேண்டிய நேரம், உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கொடுக்க வேண்டிய நேரம். வாருங்கள் பிரார்த்தனை செய்வோம். நன்றி பிதாவே, இந்த காணிக்கைகள் கொண்டு வரும்படியான புத்தி, ஞானம், அறிவை நீர் கொடுத்ததற்காக இந்த காணிக்கையின் மூலமாக உண்மை நாங்கள் மகிமைப்படுத்தியிருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின்படியாக நாங்கள் இப்படி உண்மை மகிமைப்படுத்தியிருக்கிறோமோ அந்த வார்த்தையின் படியாகவே இதற்கான இரட்டிப்பான நன்மை எங்களிடத்தில் வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனே, இந்த காணிக்கையில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை சொல்கிறோம். இதில் உங்களுடைய சுவிசேஷத்தை பெருக்கத்தை நாங்கள் சொல்கிறோம். உங்களுடைய ராஜ்யத்தின் பெருக்கத்தை சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். திரும்ப ஒரு தடவை கூறுவோம், மகிமை. ஒருவேளை நீங்கள் ரட்சிப்பை பெறவில்லை என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நான் சொல்லும் இந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நீங்கள் பெறாமல் இருந்தீர்கள் என்றால், நான் சொல்லுகிறேன், இது உங்களுடைய நேரம். இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். சொல்லுங்கள், அன்புள்ள பிதாவே, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், தேவனுடைய குமாரனை. நான் விசுவாசிக்கிறேன், அவர் மரித்தார் என்னை காப்பாற்றுவதற்காக. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவர் இன்று ஜீவனுள்ளவராயிருக்கிறார். நான் என் வாயினால் அறிக்கையிடுகிறேன், இயேசு கிறிஸ்து என் ஜீவனின் தேவன். இன்றைய நாள் முதல் மற்றும் அவரில் என் விசுவாசத்தின் மூலம் நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். நித்திய ஜீவனை என்னுடைய இருதயத்தில்
என்னுடைய ஆவியில், நன்றி ஆண்டவரே, என் ஆத்மாவை காப்பாற்றியதற்காக. இப்பொழுது என்னிடத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறது. நான் இப்பொழுது தேவனுடைய குமாரன். நான் புதிதாக பிறந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நீங்கள் ஒருவேளை இந்த பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால், பாஸ்டர் கிறிஸ்துடன் வாழ்த்துகள் உங்களுக்கு. தேவனுடைய குடும்பத்தில் உங்களை வரவேற்கிறோம். எழுந்திருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களுக்காக, உங்களிடத்தில் வந்த அந்த புரிதலுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் வாயினால் சொல்லுங்கள், நன்றி பிதாவே, இந்த வார்த்தையை என்னிடத்தில் கொண்டு வந்ததற்காக, இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி பிதாவே. நன்றி 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 பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். நன்றி. ஆனந்தமடையுங்கள். வார்த்தை செயல்படுகிறது. Help one other person get Rhapsody. Some of you can get Rhapsody for 5 other people. Some of you for 20 other people. Some of you for 100 other people. And there are those who are getting Rhapsody for 500 other people, some 1,000 other people, and yet some are doing it for 100,000 others. Some are doing it for over 1 million people. Individuals who pay for 1 million copies of Rhapsody to go to 1 million people around the world. Begin immediately and see yourself as helping another person get Rhapsody. So you have your own Rhapsody and you have for someone else or other people. Now, how shall they preach except they be sent? Would you send them? Make up your mind. You're going to send maybe 10 copies of Rhapsody of Relatives. Maybe you want to do 1,000 every month. Maybe you want to do 5 every month. It's something. Maybe 2 every month. It's something. Even an extra 1 every month. 1 for yourself, but 1 for somebody else. Don't only think about yourself. Maybe you want to do 1 million copies. Maybe 5 million copies. Maybe 10 million copies.